ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஸா கிச்சன். இன்றைக்கி நம்ம எக் பிரியாணி தான் பண்ண போகிறோம். அதுக்காக 4 பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது கிட்டத்தட்ட 150 கிராம் வெங்காயம் இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். 3 தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நிறைய தக்காளி தேவையில்லை, இந்த அளவுக்கு எடுத்தால் போதும். அடுத்து நம்ம ரைஸை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்துக்கலாம். 5 முட்டை, வேக வச்ச முட்டை எடுத்துருக்கோம் பாருங்கள். அதில் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா முட்டையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ முட்டை தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முட்டையோட அளவு உங்கள் சாய்ஸு. நம்ம ஃபேமிலிக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். அடுத்து முட்டையில் நம்ம மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், முட்டை இந்த கோடு நம்ம போட்ட கீரலெல்லாம் நல்லா படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் காய வச்சு முட்டையை அதில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு சைடு முட்டை வெந்துருச்சு, இப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். எல்லா சைடும் இந்த மாதிரி நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். அந்த டயத்தில் நம்ம முட்டையை எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. முட்டை நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஃபஸ்ட்டே பண்ணி வச்சுக்கணும். ஒவ்வொன்றா எடுத்துடலாம் எல்லாமே. பாருங்கள், எக்கு சூப்பராக இருக்குது, பார்க்கவே நல்லா இருக்குது. அப்படியே நம்ம வேறொரு கடாய் அடுப்பில் வச்சு கடாய் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம எக்கு ஃப்ரை பண்ணோம்ல அந்த ஆயிலை நம்ம வேஸ்ட் ஆகாமல் பிரியாணி பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ 2 பட்டை, 3 ஏலக்காய், 2 கிராம்பு போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனையும் போட்டுடலாம். ஆனியன் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், ஆனியனில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு வதக்கும்போது சீக்கிரமாக ஆனியன் வதங்கிரும். ரொம்ப நேரம் வதக்க வேண்டிய தேவையில்லை. அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்து அதோட 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணும்போது சீக்கிரமாக வதங்கிரும். சீக்கிரமாக நல்ல கிரேவி ஆயிரும். பாருங்கள், ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். பிரியாணி மசாலா போட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடணும். அப்போ தான் நம்ம கலர் பாருங்கள் சூப்பராக சேஞ்ச் ஆகுது. அந்த எண்ணெயில் வதக்கும் போது நமக்கு பிரியாணிக்கு தேவையான நல்ல கலர் கிடைக்கும். அடுத்து கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா அப்படியே வதக்கிடுவோம். பாருங்கள், இப்போயே பிரியாணி வாசனை கம கமன்னு வந்துருச்சு. அடுத்து நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா இப்போ பாருங்கள், நம்ம வதக்கி விட்டதுலேருந்து நல்லா எண்ணெய் எல்லாம் வெளியேற ஆரம்பிச்சு. பிரியாணி கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரைஸ் எடுத்து போட்டுக்கலாம். நம்ம சாதாரணமாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் போட்டிருக்கோம். நீங்கள் உங்கள் கையில் இருக்க எந்த ரைஸ் வேணாலும் யூஸ் பண்ணி பண்ணலாம். பாருங்கள், ரைஸ் போட்டுட்டு நைஸாக நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாம். ரைஸ் உடஞ்சிராமல் இந்த மாதிரி மெதுவாக பண்ணி விடணும். மசாலா எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி நம்ம பண்ணி விட்டுடலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பாருங்கள், வீடியோவில் பார்க்குற மாதிரியே நீங்கள் பண்ணுங்கள். ரொம்ப ஹார்டாக போட்டு நம்ம கிண்டிடக்கூடாது, ரைஸ் உடஞ்சிரும்.
அப்புறம் பிரியாணி குருணா குருணாவாக இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கிளாஸ் ரைஸ் எடுத்திங்கன்னா 1.5 கிளாஸ் தண்ணி நம்ம வந்து வைக்கலாம். கரெக்டாக பார்த்து தண்ணி வைக்கணும். நல்லா கொதிக்கிற தண்ணி தான் இதுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே பண்ணிகிட்டே இருக்கும்போது தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுருந்தோம். அந்த தண்ணியை எடுத்து நம்ம 1.5 மடங்கு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ 1 மடங்கு, இப்போ 1/2 மடங்கு, 1.5 மடங்கு தண்ணி ஊற்றியாச்சு. அதோட 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். சால்ட் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவு தான் நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணணும். நான் வந்து இன்றைக்கி எங்கள் ரைஸுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தேவைப்பட்டுச்சு. அதனால் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், சுடுதண்ணினால் சீக்கிரமாக கொதிச்சிருச்சு. அப்படியே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா எக் எடுத்து ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சால்ட்டு, காரம் எல்லாமே சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஸ்டவ்வை ரொம்ப ஸ்லிம்மில் வச்சுக்கலாம். நல்லா ஸ்லிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வெயிட் போட்டு மூடி வச்சுக்கலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்லிம்லேயே இருந்துச்சு ஸ்டவ்வு. இப்போ பாருங்கள், சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. 20 நிமிஷத்துக்கு பிறகு நான் பார்க்கும்போது தண்ணியெல்லாம் வற்றி பிரியாணி சூப்பராக ரெடியாக இருந்துச்சு. பாருங்கள், சாதமெல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக குழையாமல் ரைஸ் கட் ஆகாமல் சூப்பராக வந்திருக்கு. பார்க்கும்போதே தெரியுது, ரைஸ் எல்லாம் அப்படியே ஃபுல்லாக இருக்குது. சூப்பரான பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, பிரியாணி கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது 10 நிமிஷம் ஃப்ளேம் வந்து ரொம்ப ஸ்லிம்மில் இருக்கட்டும். அதுக்கு பிறகு ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் தம்மிலேயே அப்படியே வச்சுருவோம். பாருங்கள், ரைஸ் போடும்போதே நமக்கு தெரியுது சூப்பராக இருக்குது. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக ரைஸ் சூப்பராக இருக்குது. டேஸ்டியான இந்த பிரியாணியை நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோடு நம்ம வந்து பேச்சுலராக இருந்தாலும் நம்ம சீக்கிரமாக வந்து பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவே ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிடலாம். கிட்டத்தட்ட 3/4 கிலோ ரைஸ் இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணியிருப்போம் அந்த பிரியாணிக்கு. நீங்கள் இதே அளவு பண்ணுறீங்கன்னா நான் சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் அளவுகள் எல்லாம் அதே ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை இதை விட அதிகமாக இல்லாட்டி கம்மியாக பண்ணுறீங்கன்னா அளவுகளை வந்து கூட்டி குறைச்சி பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு எக்கை வந்து உங்களுக்கு பிச்சு காட்டுறேன். பாருங்கள், கை பொசுக்குது, நல்லா சூடாக இருக்குது. சூப்பர் டேஸ்டியான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஃப்ரைட் எக்கோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. உண்மையிலே ரொம்ப டேஸ்டியான இந்த பிரியாணியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பரான மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.